இந்து சமய அறநிலைத்துறை பணத்தில் திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்ற திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சதிச்செயலாக மக்கள் பார்க்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். பாஜகவின் வாய்ஸில் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய அவசியமில்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதிமுக திராவிட கட்சி என்ற நிலை மாறி சங்கிகளின் கட்சியாக மாறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இறைவன் என்பது யாருக்காக? மக்களுக்காக. இறைவன் சொத்து யாருக்காக? அடுத்த தலைமுறை மக்களுக்காக. அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவர் என்ன செய்யறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஒற்றை அஜெண்டா. பாஜக என்ன எழுதி கொடுத்ததை படிக்கிறார். RSS என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. நாகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,60,000 ரூபாய் கைப்பற்றப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகப்பட்டினம் பால்பண்ணைச்சேரியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச பணம் கைமாறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அதிரடியாக அலுவலகத்தில் நுழைந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பிரேக் இன்ஸ்பெக்டர் அறை, கணினி அறை, வட்டார போக்குவரத்து அலுவலர் வாகனம் உள்ளிட்ட இடங்களில் சல்லடை போட்டு சோதனை செய்தனர். அப்போது கணக்கில் வராத 1,69,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.